இன்றைய குத்துபா பேருரையில் உத்தரவாதம் கொடுக்கப்பட்ட நபியையே பின்பற்றுங்கள் என்ற தலைப்பினூடாக ஒரு சில செய்திகளை ஞாபகப்படுத்தலாம் என்று ஆசைப்படுகிறேன். அன்பார்ந்த இஸ்லாமிய உறவுகளே, உலகத்தில் நாம் எந்த ஒரு பொருளை வாங்குவதாக இருந்தாலும் அல்லது எந்த ஒரு பொருளை விற்பதாக இருந்தாலும் அதற்கு உத்தரவாதம் என்ற கேரண்டி பண்ணாமல் எடுக்கவும் மாட்டோம், அதை நாம் கொடுக்கவும் மாட்டோம். எல்லா விதமான செயல்பாட்டுக்கும் கேரண்டி கேட்கக்கூடிய நம்ம மறுமை வாழ்க்கைக்கு கேரண்டியை கேட்காமல் வாழ்வது ஒரு ஆச்சரியமாகவும் ஒரு விந்தையாகவும் இருக்கிறது. எல்லா விடயத்திலும் இது நல்லதா, இது கெட்டதா, இது சாத்தியப்படுமா, சாத்தியப்படாதா, இதை எவ்வளோ காலத்துக்கு உடுக்கலாம், இது எவ்வளோ காலத்துக்கு பயன்படுத்தலாம் என்ற எல்லா விதமான தகவலையும் எடுத்ததுக்கு பின்னாடித்தான் ஒரு பொருளை கொள்வனவு செய்கிறோம். அல்லது ஒரு பொருளை விற்பதாக இருந்தால் அது பொருள் சம்பந்தமான எல்லா விதமான அறிவையும் நாம் எடுத்தது பின்னாடி தான் அதை பற்றி தகவலை சொல்லி விற்பனை செய்கிறோம். இப்ப எல்லா இடத்திலும் கேரண்டி பண்ணப்படுதல் என்பது ஒரு முக்கியத்துவம் வாய்ந்தது. இஸ்லாத்திலும் அப்படித்தான். எல்லா மதத்திலும் இருந்து இஸ்லாம் வேறுபட்டு கேரண்டி பண்ணித்தான் நம்மளை வாழ சொல்லுகிறது. அந்த கேரண்டியின் ஊடாகத்தான் சுவர்க்கத்தையும் இஸ்லாம் வாக்களிக்கிறது. அதனால் அல்லாஹு தஆலா சொல்கிறான், கேரண்டியாக நான் தந்திருக்கிறேன் பாருங்க, உத்தரவாதம் தந்திருக்கிறேன் பாருங்க, அந்த உத்தம நபியை நீங்கள் பின்பற்றுங்கள் என்று அல்லாஹு தஆலா தன் திருமறையில் சொல்கிறான். இன்றைய உலகம் மனம் போன போக்கில் அல்லது மதம் போன போக்கில் அல்லது ஊர் வளமைக்கு ஏற்ப அல்லது மதுஹப் வளமைக்கு ஏற்ப அல்லது பணக்காரனுடைய சட்டத்துக்கு ஏற்ப அல்லது அரசியல்வாதிகளுடைய சட்டத்துக்கு ஏற்ப இன்றைக்கு இந்த உலகத்தில் நாம் எப்படியெல்லாம் வாழ்ந்துட்டு போறோம். ஆனால் இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் இஸ்லாம் எல்லா விதமான விடயத்துக்கும் கேரண்டி பண்ணித்தான் நம்மளை இஸ்லாத்துக்கும் நுழைய சொல்கிறது. இஸ்லாம் எல்லாரையும் மாதிரி நீங்கள் வாழ்ந்துட்டு போங்கன்னு இஸ்லாம் சொல்லல. இப்படி வாழ்ந்தால் இதுக்கு கேரண்டி. அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள், யார் ஒருத்தர் இந்த உலகத்தில் வாழும் போது இரண்டு தாடைக்கும் இடையிலும் இரண்டு தொடைகளுக்கு மத்தியிலும் உள்ளதை பாதுகாப்பதாக என்னிடத்தில் வாக்களித்தால் அவருக்கு சுவர்க்கத்தை பெற்றுக் கொடுப்பதற்கு நான் வாக்கு கொடுக்கிறேன் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு கேரண்டி பண்ணுகிறார்கள். இப்படி இருந்தால் சுவர்க்க நிச்சயம். அதே மாதிரி அல்லாஹு தஆலா நமக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மாத்திரம் பின்பற்றுமாறும் அவருடைய சொல் செயல் அங்கீகாரத்தை மாத்திரம் வழிமொழிந்து அதன் அடிப்படை வாழ்க்கையை கொண்டு செல்லுமாறும் அல்லாஹ் நமக்கு கட்டளை எடுக்கிறான். அல்லாஹும் அல்லாஹுடைய தூதரும் சொல்லாத ஒன்றை யாராவது செய்து விடுவார்களாக இருந்தால், அல்லாஹும் அல்லாஹுடைய தூதரும் வழிகாட்டுதல் யாராவது அந்த வழியாக எடுத்துக்கொள்வார்களாக இருந்தால் அதுக்கு அல்லாஹும் பொறுப்பு கிடையாது, அல்லாஹுடைய தூதரும் பொறுப்பு கிடையாது. எனவே அல்லாஹு தஆலா நமக்கு சொல்லக்கூடிய செய்தி என்னன்னா, நம்ம யாரும் அல்லாஹை பின்பற்றிட்டு போக முடியாது. அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட மட்டும்தான் முடியும். ஆனால் பின்பற்றுவதற்கு ஒரு ஆள் வேணுமா இல்லையா? வழி நடத்துவதற்கு ஒருத்தர் தேவையா இல்லையா? அவை வழி நடத்த ஒருத்தர் தேவை என்றால், பின்பற்றுவதற்கு ஒருத்தர் தேவை என்றால், கட்டுப்பட்டு நடப்பதற்கு ஒருத்தர் தேவை என்றால் அது யாரால உறுதி செய்ய முடியும்? யாரு உலகத்தை படைத்தானோ, யாரு சத்திய கொள்கையை கொடுத்தானோ, யாரு ஹராம் ஹலாலை பிரித்து சொன்னானோ அவனால மட்டும்தான் இவரை பின்பற்றுவது உங்களுக்கு கடமைன்னு சொல்ல முடியும். எனவே நம்ம யாரை பின்பற்ற வேண்டும், நாம் யாரு சொல்லுக்கு கட்டுப்பட வேண்டும், நம்ம யாருக்கு உண்மையாக கட்டுப்பட்டு வாழ வேண்டும் என்றால் அல்லாஹு தஆலா தன் திருமறையில சொல்லுகின்ற பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சொல்கிறான். இதுக்கு முன்னாடி வாழ்ந்த மக்களுக்கு அந்தந்த நபி போதுமானவர். ஆனா நமக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மட்டுமே போதுமானவர். அல்லாஹு தஆலா சொல்லுகின்ற பொழுது தன் திருமறை சொல்கிறான், ஃபமன் கான யர்ஜு லிகா ரப்பிஹி
யார் அவனுடைய இறைவனை நேரடியாக நாளை மறுமையில் பார்ப்பதற்கு விரும்புகிறாரோ ஃபல் யஅமல் அமலன் சாலிஹா, அவர் நல்லமல் செய்து கொள்ளட்டும். வலா யுஷ்ரிகு பி இபாதத்தி ரப்பிஹி அஹதா, அவனுடைய இறைவனாகிய அல்லாஹ்வுக்கு எந்த ஒன்றையும் கூட்டு சேர்த்து விடாமல் இபாதாக்கள் செய்யட்டும். அப்ப ஷிர்கான ஒரு அடிப்படையில் எந்த இபாதா செய்தாலும், நீங்க 5 நேரம் தொழுகிறீங்க, நோன்பு பிடிக்கிறீங்க, ஜகாத்து கொடுக்கிறீங்க, ஹஜ் செய்றீங்க, ஷிர்கான அடிப்படையில் உங்கள் வாழ்க்கையில் ஒரு அம்சம் இருக்குமாக இருந்தால் எந்த ஒரு அமலின் ஊடாகவும் அல்லாஹ்வுடைய திருப்தியை உங்களால் பெற்றுக்கொள்ள முடியாது. அவ இபாதாவுக்கு மெயினாக ஷிர்கை ஒழிக்க வேண்டும், ஷிர்க் இல்லாத வாழ்க்கை இருக்க வேண்டும், ஷிர்க் இல்லாத இபாதா இருக்க வேண்டும். அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் தடுத்தவைகளை மார்க்கமாக செய்துவிடக் கூடாது, எச்சரிக்கை செய்ததை விட்டு விலகாமல் வாழ்ந்துவிடக் கூடாது. எதையெல்லாம் எச்சரிக்கை செய்திருக்கிறார்களோ, எதையெல்லாம் தடுத்திருக்கிறார்களோ அவைகளில் இருந்து நாம் வெளிவந்து அல்லாஹ்வுடைய தூதருக்கு கட்டுப்பட்டு வாழ வேண்டும். அப்ப அல்லாஹ் தஆலா சொல்கிறான், யார் அல்லாஹ்வின் சந்தோஷத்தை நாளை மறுமையில் சுவர்க்கத்தை பெற்றுக்கொள்ள விரும்பக்கூடியவர்கள் நல்ல அமல் செய்ய வேண்டும். அந்த நல்ல அமலில் இணை வைப்பு இருக்கக்கூடாது. இணை வைப்போடு எந்த ஒரு நல்லமல் இருந்தாலும் அதை அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள மாட்டான் என்று அடிப்படையான ஒரு செய்தியை சொல்கிறான். அடுத்தபடியாக அல்லாஹ் என்ன சொல்கிறான் என்று சொன்னால், நீங்கள் என்ன செய்யுங்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையே பின்பற்றுங்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். திருமறை குர்ஆனில் நமக்கு தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும், நமது வாழ்க்கை மறுமையில் ஜெயிக்கணுமாக இருந்தால் ஒருத்தரோடு நம்ம துணையாக போக வேண்டும். அல்லாஹ்வை சந்திப்பதற்கு தனியாக சென்று சந்திக்க முடியாது. நாம் போவதாக இருந்தால் நமக்குன்னு ஒரு கைட் தேவை. அந்த கைடாக அல்லாஹ் தஆலா உத்தரவாதம் தருகிறேன், இவரை பின்பற்றுங்கள் என்று சொல்கிறான். அப்ப உலகத்தில் நமக்கு உத்தரவாதம் தரப்பட்டது ஒரே ஒரு மனிதர் மட்டும்தான், அது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மட்டும்தான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தவிர அல்லாஹ்வுடைய தூதருடைய சொல்லை விட்டுவிட்டு, அல்லாஹ்வுடைய தூதருடைய செயலை விட்டுவிட்டு உலகத்தில் மக்கள் செய்கிறார்கள், அவர்கள் செய்கிறார்கள், இவர்கள் செய்கிறார்கள் என்று இபாதத்தில் அல்லாஹ்வுடைய தூதரை விட்டு அடுத்தவர்களை நாங்கள் ஃபாலோ பண்ணினால் நிச்சயமாக நாளை மறுமையில் அல்லாஹ்வுடைய தூதர் எங்களை விட்டும் தூரம் சென்று விடுவார் என்ற எச்சரிக்கையை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அப்ப அதனால் அல்லாஹ் தஆலா சொல்கிறான், அல்லாஹ்வுடைய நேசம் முக்கியமானது. அல்லாஹ்வுடைய நேசம் முக்கியமானது. ஏன் தெரியுமா? அல்லாஹ்வுடைய நேசத்தை யாரு கிடைக்கவில்லையோ அவர்களால் ஒருபோதும் சுவர்க்கத்தை நினைத்து பார்க்க முடியாது. இப்ப நம்ம எந்த இபாதா செஞ்சாலும் அந்த இபாதாவுக்கு சுவர்க்கம் உண்டா? இப்ப நம்ம தொழுகிறோம், தொழுகைக்கான சுவர்க்கம் உண்டா? நோன்பு பிடிக்கிறோம், நோன்புக்குன்னு சுவர்க்கம் உண்டா? ஹஜ் செய்யறோம், ஹஜ்ஜுக்குன்னு சுவர்க்கம் உண்டா? ஜகாத்து கொடுக்கிறோம், ஜகாத்துக்குன்னு சுவர்க்கம் உண்டா? ஒன்றுக்கும் கிடையாது. அப்ப உண்மையிலே ஒரு மனிதன் சுவர்க்கம் நுழைவதற்கு முதல் பேசிக்கான அடிப்படை என்ன தெரியுமா? அல்லாஹ்வுடைய அன்பு, அல்லாஹ்வுடைய நேசம், அல்லாஹ்வுடைய ரிதுவான், அல்லாஹ்வுடைய மஹப்பத். அல்லாஹ்வுடைய மஹப்பத் கிடைத்தால்தான் நீங்கள் தொழுத தொழுகைக்கு அல்லாஹ்ட்ட வெளியீடு இருக்குது. அல்லாஹ்வுடைய நேசம் கிடைத்தால்தான் நம்ம கொடுத்த ஜகாத்துக்கு அல்லாஹ்வுடைய பெருமதி இருக்குது. அல்லாஹ்வுடைய நேசம் கிடைத்தால்தான் நாங்க நோன்பு பிடித்த நோன்புக்கு அல்லாஹ்வுடைய சன்மானம் இருக்குது. அல்லாஹ்வை நேசிக்காமல் நாங்க முஸ்லிம்களாக வாழ்கிறோம். அப்ப அடிப்படையில் அல்லாஹ்வை நேசிப்போம், ஆனா நேசிப்பதற்கான அடையாளம் வேணுமா இல்லைங்களா? அல்லாஹ்வை நாங்க நேசிப்பதும் அல்லாஹ் எங்களை நேசிப்பதற்குமான அடையாளம் வேணுமா இல்லையா? அடையாளம் வேணும் தானங்க. அடையாளம் இல்லாம எப்படி ஆள் அடையாளம் காண்பது? அடையாளம் சொன்னால்தான் அடையாளம் கண்டு கொள்ள முடியும். அதனால் அல்லாஹ் தஆலா நமக்கு அழகிய ஒரு முறையை கேரண்டி பண்ணி சொல்கிறான், இவருக்கு நீங்கள் இந்த உத்தரவாதம் வழங்கப்பட்ட உத்தம நபியை நீங்கள் பின்பற்றினால் எனது அன்பு உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும், நீங்கள் உங்களுடைய அன்பு என்னை வந்து அடையும் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். வெறுமனே நான் அல்லாஹ் நம்பியிருக்கிறேன், ரசூலை நம்பியிருக்கிறேன் என்று சொன்னதுக்காக அது சரிப்பட்டு வராதான். அதற்கான வழிமுறை வேணும், அதற்கான வெளிப்பாடு வேணும், அதற்கான நடைமுறை வேணும். அல்லாஹ் சொல்கிறான், குல் இன் குந்தும் துஹிப்பூனல்லாஹ், நபியை பார்த்து அல்லாஹ் சொல்கிறான், நபியே அந்த மக்களுக்கு கேளுங்கள், இன் குந்தும் துஹிப்பூனல்லாஹ், நீங்கள் அல்லாஹ்வை விரும்பக்கூடியவர்களாக இருந்தால், உங்களை படைத்தவன் அல்லாஹ், உங்களுக்கு உணவளிப்பவன் அல்லாஹ், உங்களை பாதுகாப்பவன் அல்லாஹ், எல்லா விதமான நன்மை தீமை விஷயத்திலும் அல்லாஹ் தான் எனக்கு போதுமானவன் என்ற முடிவை நீ அழகாக எடுத்திருந்தால், நீ சரியான முறைக்கு இஹ்லாஸான முறைக்கு அகீதா அடிப்படை சரியாக நீ நேர்மையாக இருந்தால்
நீ என்ன பண்ணணும்? அல்லாஹ்வை நேசிக்கக்கூடியவனாக இருந்தால் ஃபத்தபியூனி, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நீங்கள் பின்பற்ற வேண்டும். அப்படி நீங்கள் நேசிக்கக்கூடிய அல்லாஹ்வை சரியான முறைக்கு நீ நேசிப்பீர்களாக இருந்தால் உங்கள் நேசத்தின் முதலாவது அடிப்படையான வெளிப்பாடு என்ன தெரியுமா? நபி அவர்களை நேசிப்பது, நபி அவர்கள் வாழ்க்கையை தன் வாழ்க்கையாக எடுத்து நடப்பது, நபி அவர்கள் வாழ்ந்த முறையை தான் கற்று அதன் அடிப்படையில் வாழ்வது. அல்லாஹு தஆலா கேரண்டியாக சொல்கிறான், எனது நேசம் உங்களுக்கு வரணுமாக இருந்தால். இன்னைக்கு நிறைய பேர் என்ன பண்றோம்னா, நாங்க அதை தொழுகிறோம், இதை தொழுகிறோம், அப்படி தொழுகிறோம், இப்படி தொழுகிறோம், நோன்பு பிடிக்கிறோம், அந்த நோன்பு பிடிக்கிறோம், இந்த நோன்பு பிடிக்கிறோம், பராத்து நோன்பு பிடிக்கிறோம், மீராஜ் நோன்பு பிடிக்கிறோம், பராத்து தொழுகிறோம், மீராஜ் தொழுகிறோம் என்றெல்லாம் எக்கச்சக்கமான தொழுகை தொழுகிறோம்ல. இந்த தொழுகை அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட இருந்துச்சா? இந்த தொழுகை அல்லாஹ்வுடைய தூதர் வழிகாட்டினார்களா? இந்த தொழுகை அல்லாஹ்வுடைய தூதர் அமுல்படுத்தினார்களா என்று தேடி பார்க்கணும். அவங்க சொன்னாங்க, இவங்க சொன்னாங்க என்பது மார்க்கம் அல்ல. அவங்க எழுதிருக்காங்க, இவங்க எழுதிருக்காங்க என்பது மார்க்கம் அல்ல. எங்களுடைய பரம்பரையாக செஞ்சுட்டு வர்றோம். எங்க வாப்பா செஞ்சாரு, எங்க வாப்பாக்கு எங்க வாப்பா சொல்லி கொடுத்தாரு, எங்க வாப்பாட வாப்பாக்கு அவரோட வாப்பா சொல்லி கொடுத்தாரு என்பது மார்க்கம் அல்ல. பரம்பரையாக வந்ததாக மார்க்கமாக இருந்தால் எதுக்காக வேண்டி குருவா சுன்னான்னு சண்டை பிடிக்கணும்? விட்டுட்டு எல்லா பக்கம் போக வேண்டியதானே? அப்படியெல்லாம் இஸ்லாம் சொல்லல. இஸ்லாம் என்ன சொல்லுது தெரியுமா? அல்லாஹ்வுடைய நேசம் உங்களை அடையணுமாக இருந்தால், உண்மையிலே உங்களுடைய நேசம் அல்லாஹ்வை சென்றடையணுமாக இருந்தால் கேரண்டி பண்ணப்பட்ட அல்லாஹ்வுடைய தூதரை நீங்கள் பின்பற்றுங்கள். அவ யாரை பின்பற்றணுமா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மட்டும்தான் இந்த உலகத்தில் நமக்கு உத்தரவாதம் வழங்கப்பட்டவர். வேற யாரும் கிடையாது. இமாம் ஷாஃபி உத்தரவாதம் வழங்கப்பட்டவர் அல்ல. இமாம் அபூ ஹனீஃபா உத்தரவாதம் கொடுக்கப்பட்டவர் அல்ல. இமாம் மாலிக் உத்தரவாதம் கொடுக்கப்பட்டவர் அல்ல. இமாம் அஹ்மது பின் ஹம்பல் உத்தரவாதம் கொடுக்கப்பட்டவர் அல்ல. இமாம் இப்னு தைமியா உத்தரவாதம் கொடுக்கப்பட்டவர் அல்ல. இமாம் முஹம்மது அப்துல் வஹாப் உத்தரவாதம் கொடுக்கப்பட்டவர் அல்ல. உத்தரவாதம் கொடுக்கப்பட்டது அபூபக்கரோ, உமரோ, உஸ்மானோ, அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அல்ல. உத்தரவாதம் கொடுக்கப்பட்டது யார் தெரியுமா? அல்லாஹ்வுடைய தூதர் மட்டும்தான். அல்லாஹ்வுடைய தூதர் மட்டும்தான். அல்லாஹ் அதைத்தான் சொல்கிறான், குல் இன் குன்தும் துஹிப்பூனல்லாஹ் ஃபத்தபியூனி யுஹிப்புக்குமுல்லாஹ். உங்களுடைய நேசம் அல்லாஹ்வை சென்றடைவதற்கும் அல்லாஹ்வின் நேசம் உங்களை அடைவதற்கும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நீங்கள் பின்பற்றுங்கள். வயக்ஃபிரு லக்கும் ذுனூபக்கும், உங்கள் பாவங்களை அல்லாஹ் மன்னித்து விடுவான். அப்ப எங்கள் பாவங்கள் அழிவதற்கும் யார் கேரண்டி? அல்லாஹ்வுடைய தூதர் தான் கேரண்டி. அதுக்காக அவர்கிட்ட போயிட்டு அந்த கஃபார் ஹத்தாயான்னு கேளுங்கன்னு சொல்றது இல்ல. அவர்களை பின்பற்றுவதன் ஊடாக உங்கள் பாவங்கள் அழிக்கப்படும். ஏன்னா அவர் தப்பான வழிமுறையை காட்டி தர மாட்டார்ல, அவர் தப்பான வழிபக்கம் போங்கன்னு சொல்ல மாட்டார்ல. எது வகையாக கொடுக்கப்பட்டதோ, எது இறை செய்தியாக கொடுக்கப்பட்டதோ அந்த இறை செய்தியை தான் நடைமுறைப்படுத்தி மக்களை நடைமுறைப்படுத்துமாறு சொல்லுவார். மார்க்கத்தின் அடிப்படையில் மனோவிச்சியாக எதையும் பேச மாட்டார். வஹியாக வருவதை மட்டுமே உங்களுக்கு எடுத்து சொல்வார். அல்லாஹு தஆலா நபியை பற்றி சொல்கின்ற பொழுது ஏன் தெரியுமா நபியை பின்பற்றுமாறு அல்லாஹ் சொல்கிறான்? எதுக்கு தெரியுமா? நபியே தவிர வேற யாருக்கும் பின்னாடி போக வேணான்னு அல்லாஹ் கட்டுமையாக சொல்கிறான் தெரியுமா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சத்திய கொள்கையாக இருந்தால், சுவர்க்கத்தின் வாசலாக இருந்தால் வஹியாகவே தவிர எதனையும் தன் மனோவிச்சையாக பேச மாட்டார் என்று அல்லாஹ் உத்தரவாதம் கொடுக்கிறார். திருமறை குர்ஆன் சூரா நஜ்மில் அல்லாஹ் சொல்கின்ற பொழுது வமா யன்திகு அனில் ஹவா, மனோ உச்சைப்படி நபி அவர்கள் மார்க்கம் பேச மாட்டார்கள் என்று அல்லாஹ் உத்தரவாதம் சொல்லுகிறார். இந்த மார்க்கத்தை நபி அவர்கள் மனோ உச்சைப்படி யாருக்கும் சொன்னது கிடையாது, யாருக்கும் பத்துவா கொடுத்தது கிடையாது, யாருக்கும் மனோ உச்சைப்படி சட்டம் வகுத்தது கிடையாது. எதுவாக இருந்தாலும் அல்லாஹ்வினுடைய அந்த பிரத்யோக வஹியினூடாகத்தான் இந்த உலகத்தில் சத்தியத்தை எடுத்து நிறைவு செய்தவர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவரை பின்பற்றுங்கள் என்று அல்லாஹ் சொல்கிறார். இன்றைக்கு நீங்கள் முடிவெட்டுவதில், தாடி வைப்பதில், ஆடை அணிவதில், திருமண வைபவத்தில் அல்லது வியாபாரத்தில் நபி அவர்களுக்கு மாற்றமான ஒரு செயலை செய்துவிட்டு நான் ஒரு முஸ்லிம் என்று சொல்வதாக இருந்தால் நீங்கள் வெட்கப்பட வேண்டும். ஏனென்றால் நபி அவர்கள் என்ன சொன்னார்கள்? மன் கஸ்ஸ ஃபலைஸ மின்னி. வியாபாரத்தில் மோடசேரி செய்யறானா அவனுக்கு எனக்கு சம்பந்தம் இல்லை. திருமணம் எனது நடைமுறைக்கு மாற்றமா அவனுக்கு எனக்கு சம்பந்தம் இல்லை. தொழுகை என்னுடைய வழிகாட்டல் இல்லையா அதுக்கு எனக்கு சம்பந்தம் இல்லை. இஸ்லாம்
நான் காட்டி தந்த முறைப்படி இல்லையா, அதுக்கு எனக்கு சம்பந்தம் இல்லை. ஹஜ் உம்ரா எனது வழிகாட்டல் இல்லையா, அதுக்கு எனக்கு சம்பந்தம் இல்லை. அல்லாஹ்வுடைய தூதர் எல்லாத்தையும் வெட்டண்டு துண்டுனா நீக்கி விட்டார்கள். என்னிடமிருந்து எப்படி தொழுகையை படித்தீர்களோ, என்னிடமிருந்து எப்படி உது செய்வதை கற்றுக்கொண்டீர்களோ, என்னிடமிருந்து எப்படி மார்க்கத்தை செவ்வனை நிலைநாட்ட படித்தீர்களோ அப்படி செய்யுங்கள். அதுல ஒரு சலுகை என்ன தெரியுமா? ஃபத்தகுல்லாஹ மஸ்ததஅது, ஃபத்தகுல்லாஹ மஸ்ததஅது. உங்களோட சக்திக்கு ஏற்ப நீங்க செய்யலாம், உங்களோட சக்திக்கு ஏற்ப நீங்க செய்யலாம். ஆனா அதை மீறி ஊர் வழக்கம், உலக வழக்கம், நாட்டு வழக்கம், பரம்பரை வழக்கம் என்று அல்லாஹ்வுடைய மார்க்கத்தில் கையடித்தால் அவர்களுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என்பதைத்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள். ஃபமன் ரகிப அன் சுன்னதி, அழகாக சொன்னார்கள். புகாரில் வரக்கூடிய ஹதீஸை பாருங்கள், 5063வது செய்தி, முஸ்லிமில் 1401வது செய்தி. ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், மன் ரகிப அன் சுன்னதி, எனது நடைமுறையில் எவன் வெறுப்பை கொண்டு வருவானோ, எவன் அதிருப்தியை கொண்டு வருவானோ, எவன் வேண்டாம் வெறுப்பாக நடைமுறைப்படுத்துவானோ பலைஸ மின்னி என்றார்கள். அவனுக்கு எனக்கு சம்பந்தம் இல்லை என்றார்கள். அப்ப அல்லாஹ் தஆலா கேரண்டி கொடுக்கிறான், நபியை பின்பற்றினால் சுவர்க்கம் உண்டு, நபியுடைய வாழ்க்கையை நடைமுறைப்படுத்தினால் சுவர்க்கம் உண்டு. அப்ப நபியுடைய வார்த்தை, நபியுடைய செயல்பாடு, நபியுடைய அங்கீகாரம் இல்லாத ஒன்றை நாங்கள் ஊர் வழக்கத்துக்காக, சமூக ஒற்றுமைக்காக வேண்டி எல்லாம் மாத்திக்கிட்டோம் என்றால் நாங்க யாரு தெரியுமா? அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய தூதரை குறை கண்ட ஒரு சமூகமாக அல்லாஹ்விடத்தில் அறிமுகப்படுத்தப்படுவோம். அதனால் அல்லாஹ் தஆலா செய்தியை தொடர்ந்து சொல்கின்ற பொழுது, குல் நபியே நீங்கள் சொல்லுங்கள், அத்தீஉல்லாஹ் அல்லாஹ்வுக்கு கட்டுப்படுங்கள், வ அத்தீஉர் ரசூல் ரசூலுக்கு கட்டுப்படுங்கள், ஃபஇன் தவல்லவ் அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய தூதருக்கும் நீங்கள் மாறு செய்வீர்களாக இருந்தால் فإنما عليه وما حمل وعليكم ما حملتم وإن تطيعوا تهتدوا وما على الرسول إلا البلاغ المبين. அல்லாஹ் என்ன சொல்கிறான் தெரியுமா? அல்லாஹ்வுக்கு கட்டுப்படுங்க, அல்லாஹ்வுடைய தூதருக்கு கட்டுப்படுங்க. فإن تولوا நீங்கள் புறக்கணித்தால் فإنما عليه அவர் மீது உள்ள விஷயம் என்ன தெரியுமா? மா ஹும்மிலு, உங்களுக்கு பின்னால் இழுபட்டு தெரிய தேவையில்லை. அவருக்கு எதை வகையாக சொல்லப்பட்டுச்சோ அதை சொல்லிடுவார். அவரை கடமை முடிஞ்சாச்சு. உங்க கடமை என்ன தெரியுமா? அவரு கட்டுப்படி நடப்பது, அது உங்க மீது கடமை. வயின் துத்தியூஹு, அவருக்கு நீங்கள் கட்டுப்பட்டால் தஹ்தது, நீங்கள் நேர்வழி பெற்றவர்கள். வமா அலர் ரசூல் இல்லல் பலாகுல் முபீன், தூதுவர்களுடைய ஜொப்பு என்ன தெரியுமா? அழகாக, தெளிவாக, அழுத்தமாக, திருத்தமாக எடுத்து சொல்வதுதான் அவர்கள் வேலை. அதை விட்டு விட்டு நிர்பந்திப்பதோ, அதுக்கு மாற்றமான அடாவடித்தனத்தை செய்வதோ நபியுடைய வேலை கிடையாது. அப்ப எங்கட வேலை என்ன தெரியுமா? எது சத்தியமோ அதை அழகாக எடுத்து சொல்வதோ எங்க வேலை, எது நேர்மையான கொள்கையோ அதை எடுத்து சொல்வதுதான் எங்க வேலை. அப்ப அல்லாஹ் தஆலா கேரண்டியாக சொல்கிறான், நபியையே நீங்கள் பின்பற்றுங்கள், நீங்கள் சுவர்க்கம் நுழைவீர்கள். அதே மாதிரி அல்லாஹ் தஆலா சூரா ஆல இம்ரான் 85ஆம் வசனத்தில் சொல்கின்ற பொழுது, ஒமை யப்தகி கைரல் இஸ்லாமி தீனன், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முழுமைப்படுத்திய இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை விட்டுவிட்டு வேற ஒன்றை யாராவது பின்பற்றுவார்களாக இருந்தால், யாராவது இஸ்லாத்தை விடவும், இஸ்லாமிய சட்டத்தை விடவும், இஸ்லாமிய தூதுத்துவத்தில் முழுமைப்படுத்த விடயத்தை விடவும், அதை விடவும் வேறதை யாராவது எடுத்துக்கொள்வார்களாக இருந்தால், அல்லாஹ் சொல்கிறான் பாருங்கள் தன் திருமறையில், ஃபலன் யுக்பல் மின்ஹு, அவரிடமிருந்து எந்த ஒரு இபாதாவும் அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள மாட்டான். நீங்கள் பித்அத் செய்தால், நபி வழிக்கு மாற்றமான ஒரு விடயத்தை செய்தால் டோட்டல் இபாதாவும் ரிஜெக்ட் பண்ணப்படும். சுப்ஹானல்லாஹ், யோசிச்சு பாருங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தலையை முழுமையாக மஸ்ஹ் செய்தார்கள். ஹதீஸ் எப்படி வருகிறது, குர்ஆன் எப்படி வருகிறது? முடிக்கு மஸ்ஹ் செய்வது அல்ல. நிறைய பேர் முடிய மஸ்ஹ் செய்றாங்க. முடிய மஸ்ஹ் செய்ய குர்ஆன்ல கிடையாது, ஹதீஸ்லயும் கிடையாது. குர்ஆன்லயே முடிய மஸ்ஹ் செய்யுங்க அல்லாஹ் சொல்லல. நபி அவர்கள் முடிய மஸ்ஹ் செய்ய சொல்லல, தலையை தான் மஸ்ஹ் செய்ய வேண்டும். தலை என்றால் எது ஆரம்பத்தில் நெற்றி பக்கத்து நெற்றியில் இருந்து பிடரி வரை கை வைத்து மீண்டும் வந்தால் தான் அது முழுமை பெற்ற உது, அது முழுமை பெற்றது. உங்களை யாராச்சும் ஒருத்தர் முடியல ஒரு பகுதியை நீங்க தடவி விட்டால் அது உது கிடையாது. ரசூலுல்லாஹ் அப்படி செய்யல. அல்லாஹ்வுடைய தூதர் புகார் அழகான ஹதீஸ், ரசூலுல்லாஹ் முன்னெற்றிலிருந்து பிடரி வரை கொண்டு வைத்து மீண்டும் கொண்டு வந்து அதே கையினால்
காதை தடவி விட்டார்கள். இவ்வளவுதான் ஹதீஸ். யாராவது உங்கள ஒருத்தர் ஒரு பகுதியை மட்டும் செஞ்சுட்டு வந்தால் அது நபி வழிக்கு மாற்றம். அப்ப இப்படி செய்தவருடைய உது முழுமை கிடையாது. உது முழுமை இல்லைன்னா தொழுகை கிடையாது. அப்ப நம்ம நினைச்சிருக்கிறோம் 10 வருஷம் தொழுதிருக்கிறோம், அல்லாவுக்காக தொழுதிருக்கிறோம், நபி வழி தொழுதிருக்கிறோம். நபி வழியில் உது இல்லாமல் தொழுகை நபி வழியில் இருந்தால் உதுவினுடைய முழுமை இல்லாமல் தொழுகை ஏற்றுக்கொள்ளப்படாது. அப்ப அல்லாஹ் தஆலா என்ன சொல்கிறான்? நபியையே பின்பற்றுங்கள், உத்தரவாதம் கொடுக்கப்பட்டவரையே பின்பற்றுங்கள் என்றுதான் அல்லாஹ் தஆலா சொல்கிறான். அப்ப உத்தரவாதம் கொடுக்கப்பட்ட அல்லாஹ்வுடைய தூதர் தலையை முழுமையாக மசூல் செஞ்சிருக்க நம்ம ஷாஃபி மதுஹபின் அடிப்படையில் ஷாஃபி இமாம் இப்படி சொன்னார் என்றால் உங்களுக்கு நபியாக அனுப்பப்பட்டது ஷாஃபி இமாமா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க யார் நமக்கு அனுப்பப்பட்டது? உத்தரவாதம் ஷாஃபி இமாமுக்கா? உத்தரவாதம் அல்லாஹ்வுடைய தூதருக்கா? அல்லாஹ் தஆலா ஷாஃபி இமாமுக்கு உத்தரவாதம் கொடுத்தானா? இல்ல அபூ ஹனீஃபா இமாமுக்கு அல்லாஹ் உத்தரவாதம் கொடுத்தானா? அபூபக்கர் ரலியல்லாஹு அல்லாஹ் உத்தரவாதம் கொடுத்தானா? காலித் பின் வலீதுக்கு அல்லாஹ் உத்தரவாதம் கொடுத்தானா? உத்தரவாதம் யாருக்கு கொடுத்திருக்கிறான்? அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மட்டும் தான் உத்தரவாதம், வேற யாருக்கும் கிடையாது. அப்படி உத்தரவாதம் கொடுக்கப்பட்டிருந்தால் எதுக்கு நாளை மறுமையில பேசாம ஊமையா இருக்கணும்? நபி அவங்க மட்டும்தானே பேசுவார்கள், மற்ற யாரும் பேச முடியாது இல்ல. அப்ப அதனால உத்தரவாதம் கொடுக்கப்பட்டவரை பின்பற்றுங்கள் என்றால் தலையை முழுமையாக மசூல் செய்ய வேண்டும். உங்கள யாராச்சும் ஒருத்தர், நம்மள யாராச்சும் ஒருத்தர் தலையை முழுமையாக மசூல் செய்யாமல் ஏதோ ஒரு பகுதி நலச்சால் போதும் தானே என்று நினைத்தால் அவர் யாரை நக்கல் அடிக்கிறார் தெரியுமா? அவர் யாரை கிண்டல் செய்கிறார் தெரியுமா? அவரை யாரை வேண்டாம் வெறுப்பாக எடுத்துக் கொள்கிறார் தெரியுமா? அல்லாஹ்வுடைய தூதரை எடுத்துக் கொள்கிறார். அல்லாஹ் உத்தரவாதம் கொடுத்த நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்களை உயிரை விடவும் மேலாக மதிக்கிறோமே அந்த அல்லாஹ்வுடைய தூதர் அவர் நக்கல் அடிக்கிறார். அல்லாஹ்வுடைய தூதர் செயலை அவர் வெறுக்கிறார். வெறுப்பதனாலதான் எங்க ஷாஃபி மதுஹப்னு பேசுகிறார், எங்க ஹனபி மதுஹப்னு பேசுகிறார். ஷாஃபி மதுஹபா இருந்தா என்ன, ஹனபி மதுஹபா இருந்தால் என்ன, ஹம்பலியாக இருந்தால் என்ன, மாலிகியா இருந்தால் என்ன, அவுசாயியா இருந்தால் என்ன, லாஹிரியாக இருந்தால் என்ன, எதுவாக இருந்தாலும் எது நபி வழியில் இருக்குதோ அது மட்டும்தான் சத்தியம். இல்ல ஒன்று இதுல இல்லாடி அதுல நினைக்கும், அதுல நினைக்கும். பிரிச்சவன் நீயா நானா அவரா? அவரு பிரிக்கல, நீ நானும் பிரிச்சுக்கிட்டோம். நீ நானும் பிரிச்சா அது சத்தியமாகிருமா? உன் வாசைக்கு எடுத்தா அது மார்க்கமாகிருமா? அல்லாஹ்வுடைய தூதர் எதை செஞ்சாரோ அதை செய்யுங்கன்னு அல்லாஹ் சொல்கிறான். அல்லாஹ்வுடைய தூதர் எதை வழினா காட்டினா அதை செய்யுங்கள் என்று தான் அல்லாஹு தஆலா சொல்கிறார். அல்லாஹு தஆலா மேலும் தொடர்ந்து சொல்கின்ற பொழுது குல் நபியே நீங்கள் சொல்லுங்கள், அத்தியுல்லாஹ வ அத்தியுர் ரசூல், அல்லாஹ்வுக்கு கட்டுப்படுங்க, அல்லாஹ் தூதருக்கு கட்டுப்படுங்க. ஃபஇன் தவல்லவ், அல்லாஹ் தூதருக்கு கட்டுப்படாமல் அவருக்கு மாறு செய்தால் ஃபஇன்னல்லாஹ லா யுஹிப்புல் காபிரீன், இந்த நன்றி கெட்டவர்களை அல்லாஹ் நேசிக்க மாட்டேன்னு அல்லாஹ் சொல்றான். அப்போ நபியை பின்பற்றுவர்களை மட்டும் அல்லாஹ் நன்றி உள்ளவர்கள் என்றும், நபியுடைய சட்டத்துக்கு மாற்றமாக, ரசூலுல்லாஹ்வுடைய உதுவுக்கு மாற்றமாக, ரசூலுல்லாஹ்வுடைய நோம்புக்கு மாற்றமாக, ரசூலுல்லாஹ்வுடைய கியாமுல் லைலுக்கு மாற்றமாக, ரசூலுல்லாஹ்வுடைய இபாதாவுக்கு மாற்றமாக, ரசூலுல்லாஹ்வுடைய ஏவலுக்கு மாற்றமாக யாரெல்லாம் நடப்பார்களோ அவர்களை அல்லாஹ் விடுத்து சொல்லுகின்ற பொழுது சொல்கிறான், இன்னல்லாஹ் ஃபஇன்னல்லாஹ லா யுஹிப்புல் காஃபிரீன், நன்றி கெட்ட நிராகரிப்பாளர்களை, மன இச்சையை பின்பற்றும் மடையர்களை அல்லாஹ் ஒருபோது நேசிக்க மாட்டான் என்று ஆலு இம்ரான் 31, 32 வசனத்தில் அல்லாஹு தஆலா சொல்கிறான். மேலும் அல்லாஹு தஆலா சூரா நிசாவின் 80 வசனத்தை சொல்கின்ற பொழுது மை யுத்திஅர் ரசூல், யார் இந்த தூதரை, யார் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரை பின்பற்றுகிறார்களோ ஃபகத் அத்தா அல்லாஹ், அவர் அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டவர். அல்லாஹ் அக்பர். அப்ப நபி வழிக்கு மாற்றமாக நடந்தால் அல்லாஹ்வை அவமதித்தவன், அல்லாஹ்வை புறக்கணித்தவன், அல்லாஹ் சட்டத்தை துச்சமாக மதித்து அவலட்சணமாக நடந்து கொண்டவன் என்ற குற்றத்துக்கு அந்த மனிதன் ஆளாக்கப்படுகிறான் என்று சூரா நிசா 4 அத்தியாயம் 80 வசனம் பறைசாட்டுகிறது. அன்பார்ந்தவர்களே, அப்ப நபி அவர்கள் தாடியை வலித்தார்களா? நீங்கள் வலித்தால் நேரடியாக நபியின் சட்டத்தை மாறு செய்து அல்லாஹ்வுடைய சட்டத்தை எகென்ஸ்டாக நிற்கிறீர்கள், இதனால் நீங்கள் தண்டிக்கப்படலாம், இதனால் நாம் குற்றம் பிடிக்கப்படலாம். கரண்டை கெக்கிலால் அணுகிறீர்களா? ரசூல்லா கரண்டை கீழ் அணிந்தார்களா? அணிய சொன்னார்களா? அணிந்ததை ஏற்றுக்கொண்டார்களா? அணிய சொல்லவும் இல்லை, அணியவும் இல்லை.
அணிந்ததை அங்கீகரிக்கவும் இல்லை. தடுத்தார்கள் மட்டும். தடை மட்டுமல்ல, அதை உடுப்பவன் நரகவாதி என்றார்கள். அது மட்டுமல்ல, அவன் பெருமைக்குரியவன் என்றார்கள். அது மட்டுமல்ல, அவன் பொம்பளை இனத்தை சார்ந்தவன் என்றார்கள். இவ்வளவு பெரிய பாதகமான ஒரு செயலை நாங்கள் செய்தால், நாங்கள் உடுத்தால் நபியை பின்பற்றியவர்களா, நபியை கொச்சைப்படுத்தியவர்களா, நபிக்கு சட்டத்தை கட்டுப்பட்டவர்களா, நபியுடைய சட்டத்தை புறக்கணித்து நம் மனோச்சையை பின்பற்றி மறுமை அல்லாஹ்வின் குற்றத்தினுடைய சமூகத்தில் சேர்க்கப்படக்கூடிய ஒரு பாதகனாக நாங்கள் வாழ்ந்து மரணிக்கிறோம். யோசிக்க வேண்டும் உறவுகளே. அப்ப அல்லாஹும் அல்லாஹுடைய தூதரும் நமக்கு எதை அழகாக சொல்கிறார் என்பதை பார்க்க வேண்டும். அல்லாஹ் சொல்கிறான், நபியை நீங்கள் பின்பற்றுங்கள். நான் யாரை பின்பற்றினால் உங்களுக்கு சுவர்க்கம் தருவேன் என்று அல்லாஹ் வாக்களிக்கிறானோ அந்த தூதரை பின்பற்றுங்கள் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். அல்லாஹ் கேட்கிறான், அம்லஹும் ஷுரகா. இன்றைக்கு நம்ம நிறைய பேரு நம்ம என்ன சொல்றோம்னா, இல்ல எங்க மௌலவி தான் அதை சொல்லி தந்தாரு, எங்க ஊர் வழக்கு இப்படித்தான் இருக்குது, எங்களோட வாப்பா எங்களோட அம்மா இப்படித்தான் நடந்துக்கிட்டாங்கன்னு சொல்லி அவங்க மீது பழிய போட்டு குர்ஆன் சுன்னாவை ஒதுக்கி வைக்கிறோமே. இன்னைக்கு சத்தியத்தை சொல்லும் போது, இல்லப்பா அல்லாஹ்வுடைய தூதர் இதை சொன்னா, அதெல்லாம் எங்களுக்கு தெரியாது, எங்க ஷாபி மதுஹபும் இப்படித்தான் இருக்குது, எங்க ஹனபி மதுஹபும் இப்படித்தான் இருக்குது, எங்க ஹம்பலி மதுஹபும் இப்படித்தான் இருக்குது. ஏன் மதுஹபு ரசூலுல்லாஹ்வுடைய வஃபாத்துக்கு 400 வருஷத்துக்கு பிறகு வந்துச்சப்பா, அதெல்லாம் தெரியாது, அதெல்லாம் தெரியாது. எங்கட வாப்பா எங்கட வாப்பட வாப்பாவெல்லாம் இந்த மதுஹபா இருந்திருக்கிறோம், இது எங்களுக்கு போதுமானது சொல்றாங்கல்ல. அல்லாஹ் கேட்கிறான், உங்கள் தாய் தந்தையர்கள் அறியாதவர்களாக இருந்தாலும் அவர்களை பின்பற்ற போகிறீர்களா? சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ் அழகாக கேள்வி கேட்கிறான். அல்லாஹ் சொல்கிறான், நபியை பின்பற்றுங்கள், சுவர்க்கம் உண்டு. நம்ம சொல்றான், நபியை பின்பற்றணும்னா ஆனா பரம்பரைன்னு ஒன்று இருக்குல்ல, அந்த பரம்பரை பெருமை விட்டு கொடுக்கலாமா என்று நம்மளே கேட்கிறான். யோசிச்சு பாருங்க. அப்ப எது சத்தியம்னு? அப்ப அல்லாஹ் கேட்கிறான், அம்லஹும் ஷுரகாஉ ஷரஉ லஹும் மினல்லதி மினத்தீனி மாலம் யஅதம் பிஹில்லா. அல்லாஹ் அனுமதி அளிக்காத, அல்லாஹ் தஆலா கேரண்டி பண்ணாத ஒருத்தரின் ஊடாகவா அல்லாஹ்வின் மார்க்கத்தை நீங்க எடுத்துக்கொள்றீங்க? அப்ப அல்லாஹ் தஆலா எதை சத்தியமாக சொன்னானோ அது நபி ஊடாக சொல்லினான். நபி ஊடாக அல்லாஹ் எல்லாத்தையும் சொல்லிட்டான். நபி ஊடாக சொன்னதுக்கு பின்னாடி நம்ம அதுக்கு மாற்றமாக, இல்லையே எங்க வாப்பா அப்படித்தான் இருந்தாங்க, எங்க உம்மா அப்படித்தான் இருந்தாங்க, எங்க ஊர் வழக்கம் அதுதான், எங்க உலக வழக்கம் அதுதான், எங்க மதுஹப் வழக்கம் அதுதான், அப்படித்தான் நாங்க இருப்போம் அப்படின்னு யாராச்சும் சொல்வீர்களாக இருந்தா அல்லாஹ் கேட்கிறான், அம் லஹும் ஷுரகாஉ ஷரஉ லஹும் மினத்தீனி. அல்லாஹ்வுடைய மார்க்கத்துல இதை செய்யுங்க, இதை செய்யாதீங்க, இது பரவாயில்லைன்னு சொல்றதுக்கு யாரு அனுமதி கொடுத்தான்? நான் அனுமதி கொடுத்தேனா? நான் கொடுத்தது அல்லாஹ்வுடைய தூதருக்கு மட்டும்தான். அதுவும் அவர மனநிச்சயாக பேச விடல, நான் வகையாக சொல்லுவேன், அதை உங்களுக்கு எடுத்து சொல்லுவான். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி தொழணும் என்பது அல்லாஹ் ஜிப்ரீலுக்கு சொல்லி ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் ரசூலுல்லாஹ் சொல்லி கொடுத்தாங்க. இங்கதான் தக்பீர் கட்டணும், இப்படித்தான் தொழணும், இதைத்தான் ஓதணும், இப்படித்தான் ருக்கு செய்யணும், இப்படித்தான் சுஜூத் செய்யணும், இப்படித்தான் அத்தஹியாத்து உட்காரணும் என்பதெல்லாம் ரசூலுல்லாஹ்வுடைய விருப்பப்படி செய்யலையா, ஜிப்ரீல் ஊடாக அல்லாஹ் சொல்லி கொடுத்ததை செஞ்சாங்களாம். அப்ப யோசிச்சு பாருங்க. அப்ப நம்ம யாருக்கு கட்டுப்படணும்? நம்ம யார வழிபடணும்? நம்ம யார பின்பற்றணும்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தவிர வேற யாரையும் பின்பற்றி விடக் கூடாது, வேற யாருக்கு பின்னாலும் போய்விடக் கூடாது. அல்லாஹ் சொல்கிறான், ஓமா ஆதாக்கும் ரசூலு ஃபஹுதுஹு ஓமா நஹாக்கும் அன்ஹு ஃபந்தஹு. அல்லாஹ் சொல்கிறான், அல்லாஹ்வுடைய தூதர் எதை உங்களுக்கு தந்தாரோ அதை எடுத்துக்கொள்ளுங்கள், எதை தடுத்தாரோ அதை விட்டு விடுங்கள். ஃபத்தகுல்லாஹ், அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ளுங்கள். இன்னல்லாஹ ஷதீதுல் இகாப், அல்லாஹ் தண்டிப்பதில் மிக கடுமையானவர். அப்ப இங்கே யார் உத்தரவாதம்? நபி அவர்கள் தந்ததை எடுத்துக்கொள்ளுங்கள், விட்டதை விட்டு விடுங்கள். அல்லாஹ்வுடைய தூதர் 5 நேர தொழுகைக்கு பிறகு கூட்டு துவா ஓதியது கிடையாது, அதை ஓதக்கூடாது. ரசூலுல்லாஹ் சுபஹில குனூத் ஓதல, அதை ஓதக்கூடாது. ரசூலுல்லாஹ் கத்தம் பாத்தியா கந்தூரி மௌலிது கொடுக்கல, அதை செய்யக்கூடாது. நபி அவர்கள் ரமலானுடைய கியாமுல் லைலாக ரமலானிலும் ரமலான் அல்லாத காலங்களில் 11 தொழுதிருக்கிறாங்கன்னா அதோடு முடிச்சு கொள்ள வேண்டும். ஏனென்றால் ரசூலை பின்பற்றுவதுதான் எங்கள் கடமையே தவிர, ரசூலுக்கு கட்டுப்படுவதுதான் எங்கள் உரிமையை தவிர, ரசூலுக்கு வழிபடுவதுதான் எங்களுடைய உணர்வே தவிர, ரசூலுல்லா செய்யாட்டி என்னப்பா நாங்க செய்யலாம் தானே என்றால் கூட அங்கு ரசூலுல்லாவை விடவும்
அல்லாஹ்வை எங்களுக்கு தான் பயப்பட தெரியும் என்ற ஒரு பெருமிதம் காட்டுதா இல்லையா? அப்ப அப்படிப்பட்ட பாதக செயலை விட்டு அல்லாஹ் எங்களை பாதுகாக்கணும். நாளை மறுமையில சுவர்க்கம் வேணும் என்று யாரெல்லாம் விரும்புகிறார்களோ அவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையே பின்பற்றுங்கள் என்பது அல்லாஹ்வினுடைய ஆணித்தரமான கருத்து. அதுதான் வஹி. எனவே உத்தரவாதம் வழங்கப்பட்ட உத்தம தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எங்கள் வாழ்க்கையின் தலைவராக உயிரை விடவும் மேலாக நேசிக்கிறோம் என்பதை வெளிக்காட்டக்கூடிய அடிப்படையில் சுன்னாவை ஹயாத்தாக்கக்கூடிய வழிமுறையையும் நல்ல சிந்தனையையும் ரப்புல் ஆலமீன் நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக.